இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமாகிற எல்லாருமே தங்களுடைய முதல் படத்திலேயே வெற்றியை செய்யறது கிடையாது. ஆனா ஒரு சில இயக்குனர்கள் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துற திரைப்படங்களை இயக்குறாங்க. அந்த வகையில கோலமாவு கோகிலா திரைப்படம் மூலமா ஒரு இயக்குனரா தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சவர் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார். பிளாக் காமெடி கிரைம் பாணியில உருவான இந்த திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. நயன்தாரா கதையோட ஹீரோயினா நடிச்சிருந்த இந்த திரைப்படம் வெறும் 8 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ரூபாய் 73 கோடி வசூல அள்ளி இருந்தது. மேலும் நயன்தாராவுக்கு சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றுக் கொடுத்திருந்தது. அதே மாதிரி யோகி பாபுவோட காமெடி, சரண்யா பொன்மனனோட யதார்த்தமான நடிப்பு போன்றவை இந்த படத்துக்கு பலமா அமைஞ்சிருந்தது. மேலும் இந்த படத்தை குட்லக் செரி அப்படின்ற பெயர்ல ஹிந்தியிலையும் ரீமேக் செஞ்சிருந்தாங்க. இந்த படத்தை சித்தார்த் சென் என்ற அறிமுக இயக்குனர் இயக்குன நிலையில நயன்தாரா கதாபாத்திரத்துல ஜான்வி கபூர் நடிச்சிருந்தாங்க. ஹிந்தியிலும் வசூல வாரி குவிச்சிருந்தது கோலமாவு கோகிலா ரீமேக். இந்த படத்தை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடிகர் சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் திரைப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல பிரியங்கா மோகன் ஹீரோயினா நடிக்க வினய் ராய் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. கொரோனா பிரச்சனை காரணமா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தள்ளி போன நிலையில இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சிவகார்த்திகேயனுக்கு ரூபாய் 100 கோடி வசூல பெற்று தந்த முதல் திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் கூட பீஸ்ட் படத்துல கை கோத்திருந்தாரு. ஆனா இந்த படம் சரியா போகாததுனால தன்னுடைய முதல் தோல்வியை சந்திச்ச சூழ்நிலைக்கு ஆளானாரு. இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் படத்தை இயக்குனாரு. இந்த திரைப்படம் உலக அளவுல சுமார் 650 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்தது. தலைவருக்கு தரமான வெற்றியை கொடுத்ததுனால ரஜினி ரசிகர்களால கொண்டாடப்படுற இயக்குனரா மாறி இருந்தாரு. கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருக்கு. அதுக்காக இப்போவே தங்களோட எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வெளிப்படுத்திட்டு வராங்க. இயக்குனர் அப்படின்றத தாண்டி தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்த நெல்சன் திலீப் குமார் இந்த ஆண்டு கவினை ஹீரோவா வச்சு தயாரிச்ச திரைப்படம் தான் பிளட்டி பெக்கர். ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த திரைப்படம் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வெறும் 11 கோடி மட்டும் வசூல் செஞ்சு தோல்வியை சந்திச்சிருந்தது. நெல்சன் திலீப் குமார் பற்றி தெரிந்த பலருக்குமே அவருடைய குடும்பத்தினர் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நெல்சன் திலீப் குமார் விஜய் டிவில பணியாற்றும் பொழுது மோனிஷா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆத்விக் அப்படின்ற மகன் ஒருத்தரும் இருக்காங்க. நெல்சன் திலீப் குமாரோட மனைவி விஜய் டிவி, டிடி உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க. அதே போல ஃபேஷன் மேல ரொம்பவே அதிக ஆர்வம் கொண்ட இவங்க அடிக்கடி விதவிதமான போட்டோஸ் எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு வருவாங்க. திரையில முகம் காட்டலனாலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல படு ஆக்டிவா இருப்பாங்க மோனிஷா. இந்த நிலையில மோனிஷாவோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள்லாம் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.